ஆன் வாய்ஸ் வீடியோஸை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அண்ட் மறந்துடாம பெல் பட்டனை பிரஸ் பண்ணுங்க. தமிழ் உறவுகளுக்கு வணக்கம். இன்று நம்மோடு இணைப்பில் இருப்பவர் த டாப் பொலிட்டிக்கல் அனலிஸ்ட் ஃப்ரம் தமிழ்நாடு மிஸ்டர் ரவீந்திரன் துரைசாமி அவர்கள். சார் வணக்கம், எப்படி இருக்கீங்க? வணக்கம் கணேஷ், நல்லா இருக்கேன் கணேஷ். சார், முதல் கேள்வியா வந்திருக்கிறது விஜயோட அந்த செயற்குழு கூட்டத்தை எப்படி சார் பாக்குறீங்க? ஏன்னா இவ்வளவு நாளா நீங்க விஜய் 234 சீட்டு போட்டுக்க மாட்டாரு, ஒரு தைரியம் இல்லாத ஆளுன்ற மாதிரி சொல்லிட்டு இருந்தீங்க. இன்னைக்கு டைரக்டா பிஜேபியே எதிர்க்கிறாரு, திமுகவை பலார்னு அரைஞ்சிருக்கிறாரு அப்படின்ற மாதிரி பேசுறாங்களே சார், கருத்துக்கள்? இது என்னங்க, இண்டோ பாக் வார் நடந்தது, அதுல மோடிஜியின் வெற்றினாரு ஐயா எடப்பாடி பழனிசாமி. என் நன்றி ஐயாவுக்கு தெரிவிச்சுக்கிறேன். இந்திய ராணுவத்தின் வெற்றி இந்தியாவின் வெற்றினாரு ஓ பன்னீர்செல்வம். ராணுவத்தை பாராட்டி ஊர்வலம் நடத்தினாரு தமிழக முதல்வர். சீமான் சொன்னாரு உளவுத்துறையின் தோல்வி என்டிஏயின் தோல்வினாரு. விஜய் என்ன பதில் சொன்னாரு? அம்மா ஏன் ஹைப் பண்றீங்க? அந்த இடத்துக்குள்ள விஜய் என்ன சொன்னாருன்னு அவங்கள்ட்ட கேட்டு சொல்லுங்க சார். இது தமிழ்நாடு இஷ்யூ இல்லையே சார். தமிழ்நாடு இஷ்யூவை பத்தி பேசும்போது தமிழ்நாடு இஷ்யூ ஒண்டி பார்க்கலாமே, எதுக்கு இந்தியாவோட இஷ்யூவை பேசணும்? இதெல்லாம் சப்பகட்டு கட்டுறது. சீமான் போல்டானுக்காங்கிறத ஒத்துக்க முடியாம நுண்டி குதிரைக்கு சறுக்குன சாக்குன்னு சொல்லக்கூடிய வேலைகள் இதெல்லாம். சார், இப்படியும் பார்க்கலாம் இல்லையா சார்? எனக்கு தமிழ்நாடு முக்கியம், தமிழ்நாடு மக்களோட நலன்கள் முக்கியம். ஸோ அதனால நான் பரந்தூரை பத்தி பேசுறேன், தமிழ்நாடு பிரச்சனைகளை பத்தி பேசுறேன். சோ இப்போ 2 லட்சம் ரூபாய் கொடுத்திருக்கிறாரு அந்த பையனுக்கு, அங்க போ 5 லட்சம் கொடுக்கிறாரு சீமான். பரந்தூரை பத்தி சீமானு பேசியிருக்கிறாரு. புதுசா என்ன பண்ணிட்டாரு? பட் இருந்தாலும் ஒரு படியா வந்துட்டு இருக்கிறாரு சார். அதை நீங்க மேல நீங்க நல்ல விஷயமா பாக்கலையா? இல்ல, நீங்க புதுசா சொல்லிட்டாருன்னா, இப்போ பறையர் தேவேந்திர வேளாளருக்கு 5% இடஒதுக்கீட்டை உயர்த்தி கொடுக்கணும்னு சொன்னா அது புதுசான ஒரு இது. பெரியார் மண் இல்ல, பெரியாரே மண்ணுன்னு சொன்னா அது புதுசான ஒரு இது. இது மேல்பாதி மங்கலம் அவர் அப்படி சொல்லலையே சார். அவர் என்ன சொல்றாருன்னா, பெரியாரையும் அண்ணாவையும் பெரிய லெவல்ல எடுத்து வச்சு பேசுறாரு. அதுதான் சீமான் சொல்லக்கூடிய ஒரே குட்டையில் உரிய மட்டைகளை நார்நாரா உரிப்புன்னு சொல்ற மாதிரி திமுக அண்ணா திமுக இந்த மட்டையும் போய் சேர்ந்துக்கிட்டு, அவ்வளவுதான். அப்ப நீங்க அண்ணா பெரியார சொல்றது தவறு அப்படின்ற மாதிரி பாக்குறீங்களா? அது நல்லது தானே சார். அவரு எல்லா கோட்பாடையும் எடுத்துக்கிட்டு இன்னைக்கு தனியாவும் பண்றாரு அப்படின்ற மாதிரி நம்ம இன்னைக்கு திமுக அப்படி எதிர்க்கிறாரு. நான் கோட்டைக்கே வருவேன், நான் உங்களை எதிர்த்து கொஸ்டின் கேட்பேன்னு சொல்றது புதுசு இல்லையா? அதாவது பேனாச்சில வச்சா உடைப்பேன்னு சொல்லக்கூடிய சீமான் சொல்ற கருத்தை கலைஞருக்கு பேனாச்சில வச்சா உடைப்பேன்னு சொல்லிடுவாரா விஜய்? பரந்தூர்ல சீமான் எடுத்ததை எடுத்திருக்கிறார் இல்லையா? கலைஞருக்கு பேனா சிலை வச்சா உடைப்பேன்னு சொல்லிடுவாரா? அப்ப கலைஞர்கிட்ட இவர் என்ன பெனிஃபிட் வாங்கினாரு, இவருக்கு லேண்டுக்கு என்ன இது வாங்கினார்லாம் உடனே வெளியே வரும். இது உதயம் தியேட்டருக்கு முன்னாடி உள்ள லேண்டுக்காக திமுக அரசை பயன்படுத்தி முறைகேடா என்ன பெற்றாருங்க அதெல்லாம் வரும். சொல்லிடுவாரா சார்? இறந்த தலைவர்கள் எதுக்கு சார் பேசணும்? அதுவும் ஒண்ணு இருக்குல்ல, ஒரு மரியாதை தானே. இப்ப அண்ணாவை பத்தி பேசுறாரு, பெரியாரை பத்தி பேசுறாரு, நல்லா பேசுறாருன்னா அவங்க இறந்த தலைவர்கள். எதுக்கு பேசணும்? இன்னைக்கு இருக்கிறது ஸ்டாலின் பிரச்சனைகள், இறந்த தலைவரை பற்றி ஜெயலலிதா பேசலையா? நம்ம இறந்து போன ஜெயலலிதா ஊழல் பெருச்சாளி சீமான் பேசுறதுல என்ன தப்பு? ஊழல் பெருச்சாளி தானே ஜெயலலிதா, குன்கா கிட்ட கன்வீட் ஆனவர் தானே. வீரப்பன் கொள்ளக்காரனா கருணாநிதி ஜெயலலிதாவுக்கு என்ன பேருன்னு சீமான் கேட்டல என்ன தப்பு இருக்கு? அது அப்படி கேட்கறதுனால தானே சார் இவ்வளவு பெரிய வளர்ச்சி அடையாம இருக்கிறாரு. இன்னும் 8% தான் நிக்கிறாரு. எங்கேயோ போகலாம் சார் அவரு. இன்னும் அண்ணா திமுகவோட எல்லா ஓட்டையும் அவர் இழுக்கலாம். இந்த மாதிரி பேசுறதுனால தான் அவர் கொஞ்சம் கொஞ்சமா கஷ்டப்படுறாரோ அப்படின்ற ஒரு பார்வையும் இருக்குது இல்லையா? அது ஒரு பார்வை 26ல தெரிஞ்சு போகும். யாராத்தா செத்தா, யாரு ஹீரோவா இஷ்யூ பேச நிற்கிறான், யாரு பறையர் தேவேந்திர வேளாளருக்கு 5% உயர்த்தி கொடுக்கணும்னு கேட்டு நிற்கிறான், யாரு திரௌபதி அம்மன் கோயிலுக்குள்ள ஆதிக்க சக்தியினர் தடுத்தாலும் உள்ள நுழையணும் அட்டவணை பிரிவு பறையர் சமூக மக்கள் நிற்கான்னு எவன் துணிச்சாலா நிற்கிறான், எவன் பஞ்சமர் நிலத்தை மீட்கணும்னு கேட்டு நிற்கிறான், ஆதி தமிழர் வெல்லாது மீதி தமிழர் வெல்ல முடியாதுன்னு எவன் தமிழ் மண்ணுல புதிய கருத்தியலை கொண்டு வந்து நிற்கிறாங்கிறதோட ஆதரவும் மக்கள் இதுவும் 2026 தேர்தல் முடிவுல தெரிஞ்சு போகும். நிச்சயமா சார். அப்ப அவருக்குன்னு ஒரு தனி ஓட்டை அவர் கொண்டு போயிட்டு இருக்கிறாரு அப்படின்ற மாதிரி தான் நம்ம பார்க்க. சீமான் தெளிவா இருக்கிறாரு. 214 கேண்டிடேட் போடணும்னு தெளிவா இருக்கிறாரு.
விஜய் கூட்டணி ஆட்சின்னு தான் சொல்லியிருக்கிறாரு. தன் தலைமையில கூட்டணி தான் சொல்லியிருக்காரு. சரி. அவர் 234 நிப்போன்னு சொல்லல. ம். அவர் தலைமையில கூட்டணி தான் சொல்லியிருக்கிறாரு. ஓகே. இதுதான் அவரோட கான்செப்ட். அவர் கூட்டணி சொல்லியிருக்காரு. சீமான் 234 மக்களை நம்பி 5வது முறை தனிச்சு நிற்கிறாரு. இவர் கூட்டணின்னு சொல்லி நிற்கிறாரு. தீர்மானம் கூட்டணியை பற்றி முடிவெடுக்கக்கூடிய அதிகாரம் விஜய்க்குங்கிறாரு. அப்ப எடப்பாடி கிட்ட ஒரு நல்ல ஆஃபர் வந்தா போயிருவாரா? தன்னோட இந்த முடிவை மாத்திட்டு போயிருவாரா? ஒரு சந்தேகம் வருது இல்லையா? அதுல சந்தேகம் நிச்சயமா வருது சார். அதுக்கு மேல வந்து ஆனா வந்து அவர் வந்து பாஜகவோட விஜய்க்கு பாசிட்டிவான நேரடியாவோ இல்லட்டா மறைமுகமாவோ. கணேஷ், விஜய்க்கு பாசிட்டிவான மற்றவங்க சொல்லாத விஷயத்த சொல்லட்டா? சொல்லுங்க சார். அன்புமணி விஜய் ஆப்ஷன் ஓபன் பண்ணியிருக்கிறாங்க. ஆமா, அன்புமணி நம்ம கரெக்டா பார்க்கணும், நுணுக்கமா பார்க்கணும். ஆமா, விஜய் ஆப்ஷனை ஓபன் பண்ணி இருக்கிறாரு. அவருக்கு பிரியாரிட்டி எடப்பாடி பழனிசாமி கிட்ட 35 சீட்டும் ராஜ்யசபாவும் வாங்குறது பிரியாரிட்டியா இருக்கலாம். ஏன்னா அன்புமணி இல்லாம வட தமிழகத்துல எடப்பாடியால ஃபைட் பண்ண முடியாது. இவரு டாக்டர் ராமதாஸ் இந்த பக்கம் வந்துட்டாருன்னா அதுக்கும் வாய்ப்பு இல்ல சார். டாக்டர் ராமதாஸ் வந்து அதிமுகவோட சேர்ந்துட்டாருன்னா ராமதாஸ் ஸ்டாலினை பொழுதுட்டு இருக்கிறாரு. எடப்பாடி பழனிசாமிய வளர்த்து விடுறது தன் ஜாதிக்கே ஒரு பின்னடைவுன்னு நினைக்கிறாரு. இஸ் ட்ரூ டு ஹிஸ் காஸ்ட். ஓகே. அன்புமணி அதே மாதிரி விஜய் கிட்ட டீல் பண்ணிட்டாருன்னு வைங்க, எடப்பாடி பழனிசாமி நிலைமை வட தமிழகத்துல என்ன? அப்படி இருக்கும்போது எப்படி சார் அது? அதாவது வந்து நீங்க வந்து சொல்றது ஒரு சைட்ல நிச்சயமா 100% வந்து வச்சுக்கிட்டாலுமே நாம வந்து இவங்க 2 பேரும் பிரிஞ்சு இருக்கிறாங்க அப்படின்போது டாக்டர் ராமதாஸ் வந்து எப்படி சார் திமுகவோட வந்து இன்னைக்கு வந்து தம்பி ஸ்டாலின்னு சொல்றாரு. அவர் வந்து அன்புமணியும் ஸ்டாலினையும் கம்பேர் பண்றாரு. பட் இருந்தாலும் வந்து விசிகா எடப்பாடி பழனிசாமி விக்கிரவாண்டியில போலர் ஸ்டேஷனை கண்டு களத்தை விட்டு ஓடினவரு. நான்மணியர்கள் மத்தியில அவர் கொலைத்தனமான அரசியல்வாதியா பார்க்கப்படுறாரு. சீமான் சுத்த வீரனா பார்க்கப்படுறாரு. இத சவுக்கு சங்கர் என்கிட்ட வாதத்துக்கு வரட்டா? சீமான் பொன்னையாட அடிக்க சொன்னேன், பறையதானே அடிக்க சொன்னேன்னு விக்கிரவாண்டியில நின்னதும், ஜாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தி எண்ணி கொடுக்கணும், அளந்து கொடுக்கணும்னு சொன்னதும் ஒரு வீரமான செயலாட்டு விக்கிரவாண்டியில நடத்தினதை வடதமிழகத்தில் உள்ள வன்னியர் அல்லாத சமூக மக்கள் பார்க்கிறாங்க. எடப்பாடி பழனிசாமி பாமக அன்புமணி ராமதாஸ் இவங்களுக்கு கீழே 3வது பேர் ஒன்று களத்தை விட்டு ஓடினாரு. இதே விஜயும் களத்துக்குள்ள வர விடாம பின்னங்கால் படையில பட ஓடினாரு. சவுக்கு சங்கர் நேருக்கு நேர் என்கிட்ட விவாதிக்க தயாரா? சீமானுக்கு துணிச்சலும் கோலத்தனமா எடப்பாடி பழனிசாமி விஜயம் ஓடினதை விவாதிக்க தயாரா? அப்ப வட தமிழகத்துல அன்புமணி இல்லைன்னா எடப்பாடி பழனிசாமியால தாக்கு பிடிக்க முடியாது. ராமதாஸ் எடப்பாடி பழனிசாமி எதிராக இருக்கனால அன்புமணி இல்லாம தாக்கு பிடிக்க முடியாது. 35 சீட்டும் ராஜ்யசபாவும் கொடுத்தாகணும். இதே அன்புமணி விஜய ஆப்ஷனா காட்டி எடப்பாடியை மிரட்டுறாரு. நிச்சயமா சார். அது வந்து நம்ம வந்து தரவல் இல்லாம சொல்ல மாட்டேன் கணேஷ். கரெக்ட் சார். அத பத்தி சவுக்கு சங்கர் மாதிரி எல்லாம் தரவல் இல்லாம சொல்ல மாட்டேன். அது யாருனாலும் அந்த இடத்துக்குள்ள வச்சுடுங்க. சரி சார். அப்படி நம்ம ஒரு ஆப்ஷனை நம்ம ஓபன் பண்றோம் அப்படின்னும் போது இந்த சைட்லயும் ஒரு ஆப்ஷன் ஓபன் ஆகுது. ஏன்னா 2 சைட்லயும் கொக்கி போடுறாரு அன்புமணி. இந்த சைட்ல வந்து 35 சீட்டு பிளஸ் ஒரு எம்பி சீட்டு, அந்த சைட்ல விஜயோடையும் ஒரு 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 கனெக்ஷனை ஓபன் பண்ணி வைக்கிறாரு. இப்போ ஒருவேளை விஜய் பக்கம் போனா அப்படின்னா விஜய்க்கு ஒரு பெரிய அட்வான்டேஜ் தானே சார். ஃபர்ஸ்ட் அவரை பண்றாங்க அப்படின்ற மாதிரி. அதுதானுங்க விஜய்க்கு பாசிட்டிவ் சைடு நான் சொல்றேன். நான் மட்டும் தானுங்க அதை பேசிட்டு இருக்கிறேன். நான் தரவுகள் இல்லாம பேச மாட்டேன். விஜய் அன்டெஸ்டட் நாட் ப்ரூவ்டுன்னா அன்டெஸ்டட் நாட் ப்ரூவ்டு தான். விஜய் விக்ரவாண்டியில சீமானுக்கு துணிச்சல் இல்லாம களத்துக்குள்ள வராம பூனை மாதிரி பதுங்கி ஓடினாருன்னா ஓடத்தான் செய்தாரு. எந்த மாற்றமும் இல்லாது. அப்ப அன்புமணி வந்து விஜயோட லீடர்ஷிப்க்கு கீழே வரதுக்கு ரெடி ஆயிட்டாரு அப்படின்ற மாதிரி நம்ம பாக்குறதா சார்? ஆப்ஷனை ஓபன் பண்ணிருக்காங்கிற வார்த்தையை மட்டும்தான் சொன்னேன் கணேஷ். ஓகே. இதை தாண்டி நான் சொல்லணும்னா அதுக்கு தக்கன வார்த்தைகள் வந்தா நான் சொல்லலாம். அதே மாதிரி ஓபிஎஸ் விஜய் ஆப்ஷனை ஓபன் பண்ணிட்டார். இந்த ரெண்டையும் விஜய்க்கு ஆளுங்களுக்கும் புரியல, அட்டு பசங்களுக்கு. விஜய்க்கு ஆதரவா பேசுற எவனும் கிடையாது. அவன் சீமானுக்கு எதிராக பேசுவான் அல்லது உதயநிதி ஸ்டாலின் மேல வன்மத்துல பேசுவான். அப்படி அவனும் பேசல. சீமானுக்கு எதிராக விஜய் பற்றி பேசுறவனும் இதை பேசல. உதயநிதிக்கு எதிராக விஜயை பற்றி அர்த்தம் இல்லாம அந்த விஷயத்துல இவனெல்லாம் கடுமையான வார்த்தையை சொல்லட்டா?
சொல்லுங்க. டேஷால அடிக்கணும், டேஷால அடிக்கணும் அந்த பயலெல்லாம். அது இருக்கட்டும், அதை போட்டு அதில் அப்பந்தான் அவனுக்கு உரைக்கும். நான் என்ன அரை சீட்டும் ரவீந்திரன்ட்ட இருக்கு, நியாயமா கோவப்படுறான்னு. இந்த பசங்களும் அதுல பேச மாட்டான். நான் ஏன் பேசுறோம்னா உண்மை. அன்புமணி பிரியாரிட்டி வேறையா இருக்கலாம், ம். விஜய் ஆப்ஷனை ஓபன் பண்ணிட்டாப்ல. ஓபிஎஸ் பிரியாரிட்டி வேறையா இருக்கலாம், விஜய் ஆப்ஷனை ஓபன் பண்ணிட்டாப்ல. இதை நான் மறைச்சு எப்படி பேச முடியும்? அதே மாதிரி டாக்டர் கிருஷ்ணசாமி, அவரு 36,000 ஓட்டு தான் சட்டமன்றத்தில் எடுத்தாரு. ரெட்டலையில 1/2% ஓட்டு எடுத்தாரு. எனிவே 1/2% ஓட்டுங்கிறது குறைச்சலான ஓட்டு இல்லை. அவரும் விஜய் ஆப்ஷனை ஓபன் பண்ணிட்டாரு. ஆனா 1% பலம் கொண்ட ஒருத்தர் கூட இதுவரை விஜய்கிட்ட கூட்டணியில வரல, ஆனா ஆப்ஷனை ஓபன் பண்ணிட்டாங்க. இதுலயே வந்து விஜயோட சாணக்கியத்தனம் அப்படின்ற மாதிரி பேசுறாங்களே சார், அதுக்கு நீங்க உங்களோட பதில் என்ன சார் இருக்கு? இதுல சாணக்கியத்தனம் இருக்கா? அவரோட கொள்கையில போயிட்டு இருக்கிறாரு அப்படின்ற மாதிரியும் நான் எனக்கு தோணுது கருத்துக்கள். கட்சி ஆரம்பிச்சுக்கிட்டு லெட்டர் பேடா இருந்தது பலகீனம். ம். கமல்ஹாசனுக்கு துணிச்சல் அதுல இல்ல. 39 கேண்டிடேட் போட்டாரு. வன்னியர் பறையர் போலீஸ் ஸ்டேஷனை மீறி உன்னையாட அடிக்க சொன்னேன், பறையதானே அடிக்க சொன்னேன், சீமான் மாதிரி போல்டா நிற்காதது பலகீனம். அவர்கள் பாப்புலாரிட்டியை வச்சு அரசியல் சூழ்நிலையில அன்புமணியும் ஓபிஎஸும் கிருஷ்ணசாமியும் அவர் ஆப்ஷனை ஓபன் பண்ணி இருக்கிறது அவருக்கு பிளஸ். ஓகே சார், இதே சமயத் சொல்லுங்க, ஏதோ சொல்ல வரீங்க, சொல்லுங்க. இல்ல இல்ல இல்ல, அது ஆப்ஷனை ஓபன் பண்ணியிருக்காங்க இன்னைக்கு நிலைமையில. ரைட். ம். கூட்டணிக்கு வரல, ம். ஆப்ஷனை ஓபன் பண்ணியிருக்காங்க. அவங்க பிரியாரிட்டி வேறையா இருக்கலாம், பட் ஆப்ஷனை ஓபன் பண்றது விஜய்க்கு பிளஸ். இதுதான் உண்மை. இந்த உண்மையை அரசியல் விமர்சகரா விஜய் சம்பந்தப்பட்ட இந்த மெரிட்ட தரவுகளோட நான் தான் சொல்றேன். மற்றவங்க கண்ணா பின்னாடி சீமான் மேல உள்ள காழ்ப்புணத்திலையும் வன்மத்திலையும் பெருமொழியாளம் பேசுவான். அதுக்கு நாம் பொறுப்பாக முடியாது. சார் ஒருவேளை இது இன்னொரு கொஸ்டின் பாஸ்கர் கேட்டிருக்கிறாரு சார். ஸோ இப்படி பேசுனதுனால நிச்சயமா நீங்க எப்பவுமே சொல்லிட்டு இருக்கீங்க திமுக கூட்டணி அப்படியே ரொம்ப இன்டாக்டா தான் இருக்கும்னு சொல்லிட்டு. பட் வந்து விசிகா வரவேற்று இருக்காங்க பாஜகவை எகெயின்ஸ்டா பேசினதுனால. ஒருவேளை ஒரு சான்ஸ் இருக்கு, அந்த அந்த கதவு வந்து ஓபன் ஆகிறதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்குன்ற மாதிரி பாக்குறீங்க விசிகா? திமுக கூட்டணியில தொடரும், சீட்டு குறைவா கொடுத்தாலும் பரவாயில்லன்னு திருமாவளவன் நேத்து தான் சொல்லி இருக்கிறார். ஓகே, ஸோ அப்போ அந்த கதவு எப்பவுமே க்ளோஸ்டு தான் இல்லையா? அது க்ளோஸ் ஆன டோர் வந்து க்ளோஸ் ஆனது தான். ஏன்னா அவங்க ஸ்டேச்சர் 0.7% வாக்குல இருந்துதான் இன்னைக்கு திமுகவால 2 எம்பியை பெற்று அங்கீகாரம் பெற்றிருக்காங்க. அவங்களும் ஓகே, கான்ட்ரிபியூட் பண்ணியிருக்காங்க, நான் மறுக்க வரல. சரி. அதே மாதிரி வைகோ 0.9% இருந்து போனவர் தான். ம். இன்னைக்கு தயாளன் ஒருத்தர் வந்து அதெல்லாம் ரொம்ப தெளிவா ஒரு யூடியூபர் போட்டிருக்கிறாரு. ம். கம்யூனிஸ்டுகள் 1.5% தான். கரெக்ட். இவங்க காம்பினேஷன் கமிஷன்ல திமுக ஜெயித்துட்டு இருக்காங்க. ம். திமுக அன்னைக்கு இவங்க டிசைடிங் ஃபேக்டரும் கிடையாது, ம். டில்ட்டிங் ஓட்டும் கிடையாது. ம். அங்கிருந்து வெளியே வந்தா தரையில இருந்து தண்ணியில இருந்து தரையில விழுந்த மீன் மாதிரி தான். வெற்றியில இருக்காங்க, காம்பினேஷன் கெமிஸ்ட்ரி வெற்றி. ம். திமுகவும் ஆர்கேனர்ல டெபாசிட் இழந்த கட்சி தான். ரைட். கரெக்டா தெளிவா நான் பேசுவேன். ரவீந்திரன் துரைசாமி காம்பினேஷன் கமிஷன்ல எல்லாரும் ஜெயிக்கிறாங்க. ஸ்டாலின் ஜோதி பாசு மாதிரி அந்த அணியை கொண்டு போறாரு. கூட்டணி கட்சிகள் வெற்றிக்கு காரணங்கிறாரு. ம். ஏன் ஜெயலலிதா ஒத்த சீட்டு கொடுத்து 1/2% கீழே போனதானே சண்முகத்துக்கு கம்யூனிஸ்ட். ஐயா சண்முகம் தோழர், உங்க கம்யூனிஸ்ட் ஜெயலலிதா ஒத்த சீட்டுக்கு உங்களை அவமதிச்சு 1/2% கீழே போனிய மறந்துடாண்டான். சும்மா லவுட் ஸ்பீக்கர் மாதிரி பேசாதிய. தியாக வரலாறு உள்ளவர் தான் கேமச்சந்திரன் நாயர், சிபிஎம், நூர் முகமது, இவங்க தியாக வரலாறு. என் சொந்தக்காரன் ஆர்எஸ்எஸ்ல இருக்கவனோட பெரிய தியாக வரலாறு உள்ளவன் தான். அதை நான் இன்னைக்கு மறுத்து பேசக்கூடிய கிடையாது. அதே மாதிரி கேஜி பாலகிருஷ்ணனுக்கு தியாக வரலாற்றையும் நான் மறுத்து பேச கிடையாது. கேடிக்கு தங்கமணினாலும் கம்யூனிஸ்ட் தலைவர்களோட சாக்ரிஃபைஸ் எக்ஸ்ட்ராடினரி. உங்க பலம் என்ன? 1/2% கீழே தானே. ஆமா சார். அப்ப நீங்க என்ன பண்ணிட முடியும்? நீங்க என்ன பண்ணிட முடியும்? ம். சும்மா சும்மா வெறும் வார்த்தையை போட்டுட்டு இருக்கலாம், அவ்வளவுதான். ஸ்டாலின் கொடுக்கறது எம்பி போஸ்ட், எம்எல்ஏ போஸ்ட். இதை விட்டுட்டு தெருவில் போனா 10 வருஷம் அரசியல் போயிடும். அவங்க இனிமேல் அதிமுகவுக்கும் போக முடியாது, ஏன்னா அவங்க பிஜேபி கூட்டணியில இருக்கிறாங்க. ஸோ அதனால வந்து என்ன கொடுக்குறாங்களோ அதை கொடுத்துட்டு வாங்கிட்டு போறது தான் வந்து அவங்களுக்கு. எவ்வளவுதான் போராடி பார்த்தாலும் இதுதான் வந்து ஸ்ட்ராட்டஜியா இருக்கும். என்ன கொடுக்குறாங்க உங்களை கணேஷ்? நியாயமா பேசுவோம். ம். எல்லாரும் ஒரு ஃபார்முலாட்டிக்கு ஒரு இதுக்கு அரேஞ்ச்மெண்ட்டுக்கு வந்து தானே போயிட்டு இருக்கிறாங்க. ஆமா. அப்ப ஸ்டாலின் 30 லட்சம் பெண்களுக்கு உரிமை தொகை கொடுக்குறேன். இந்த 30 லட்சம் ஓட்டம் என்ன வச்சு வருது? நான் அதிக சீட்டு நிப்போன்னு ஸ்டாலின் கிளைம் பண்ணலாம்ல. அவர் அதுதான் சார் கிளைம் பண்ணிட்டு தான் சார் இருக்கிறாரு. அவர் வந்து அதாவது வந்து மற்றவங்களை கில்லிங் இன் சைலன்ஸ் நீங்க சொல்லுவீங்க இல்லையா, அப்படிதான் பண்ணிட்டு இருக்காரு. எதை பத்தியும் பேசல,
யாரு என்ன பேசினாலும் அவரு வந்து அவரோட பாணியிலேயே தான் போயிட்டு இருக்கிறாரு. கடைசியில உங்களை டீல் பண்ணிக்கிறேன்ப்பா, லெஃப்ட் ஹேண்ட்ல டீல் பண்ணிக்கிறேன்ற மாதிரி தான் போறாரு. அப்படி சொல்லாண்டா. கூட்டணியின் வெற்றி தான் காரணம்னு சொல்லும் போது மரியாதையை தான் டீல் பண்றாரு. ஆமா, மரியாதையா தான் டீல் பண்றாரு சார். அதான் சொல்றேன், எதுவுமே நான் பேசாம சொல்றேன் மரியாதையா நான் டீல் நான் தான் பண்றாரு. சொல்றேன் அந்த மரியாதைக்கு உரிய தகுதி சிபிஎம் சண்முகத்துக்கு கிடையாதுன்னு நான் சொல்றேன். எப்பா ஓகே. நீ ஜெயலலிதா உன்னை ஒத்த சீட்டுக்கு அனுப்பிவிட்ட போற 1/2% தானே எடுத்த. அதை சொல்றதுனால ஸ்டாலின் ஆர்கே நகர்ல டெபாசிட் வந்து எனக்கு மறைக்க வேண்டிய அவசியம் இல்லை. கரெக்ட். இதே உதயநிதி ஸ்டாலின் தான் லெப்ட் ஹேண்ட்ல விஜய் டீல் பண்ணி விஜய் வெத்து வெட்டு செல்லாத நோட்டுன்னு கள்ளக்குறிச்சி சாராய் சாவை பார்த்த விஜய டீல் பண்ணாருன்னு சொல்லக்கூடிய நான் தான். உங்க தாத்தா வந்தாலும் சிஏ ஒன்றும் பண்ண முடியாது, மோடி அதை ஸ்டிக் ஆன் பண்ணி உறுதியானுப்பாருன்னு சொன்னவன். ஸோ எது நம்ம சொன்னாலும் ஒரு தரவுகளோட பேசுறோம். ரைட். ரொம்ப ரொம்ப நன்றி சார். இன்னொரு வீடியோவில் சந்திக்கிறேன். அதுவரை நன்றி, வணக்கம். நன்றி.